பண்ணால் ஒரு பெரிய க்ரௌடு வரும், இது வரும் அப்படின்னு நினச்சாங்க. இது மாநாட்டுக்கு ஒரு இந்த பக்கபலமாக இருக்கும். அடுத்து கட்சி ஆரம்பிக்கும்போது இந்த இந்த வெற்றி கூடுதலாக ஒரு பலம் கொடுக்கும்னு தான் நினச்சது. ஆனால் நாம் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கும் இல்லையா? தொடர்ந்து விஜயுடைய 1000 கோடி தொடணும் இந்த படம் அப்படின்னு 1000 கோடி தொடணும்னா ஆளுக்கு உண்டியல் வசூல் பண்ணி வேணால் போட்டுருங்கப்பா, அதானே பண்ண முடியும்னு ஒன்று புரிஞ்சுக்கணும். விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியாது, மக்களும் ஓட்டு போடணும். அதே மாதிரி விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் படம் பார்த்தா ஓடிடாது, மக்களும் பார்க்கணும், மக்களுக்கும் பிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு படத்தில் பண்ணதான் சிக்லேட் போட்டு பிடிக்கிறது, அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காருல்ல. உங்களுக்கு இப்போ எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க? போக்கிரி அதெல்லாம். ஆமாம், பார்த்துட்டீங்க. மறுபடியும் இதுலேயே அதே சீன் தான் உங்களுக்கு என்ன நடிக்க தெரியலையா, இல்லை அதே பழைய நடிப்பை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறீங்களா, நினைவுபடுத்தி பார்க்குறீங்களா? பெட்ரோல் விலை 100 ரூபா போச்சு. பெட்ரோல் 2014 வந்து 50 ரூபா 60 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ? 101 ரூபா 102 ரூபா. கேஸ் விலை எவ்வளோ? 2014 400 ரூபா சார். இன்றைக்கி 1000 சொச்சம். அதுக்காக நீங்கள் இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்கீங்களா? பேசுறதுக்காக போராடினா தான் மக்கள் உங்கள் பக்கத்தில் நிற்பான். ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் பேசினா தான் உங்கள் பக்கத்தில் அவர் நிற்பார். நமக்காக ஒருத்தர் இருக்காயா, நமக்காக ஒருத்தர் பேசுவாரியான்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் யாருமே பேசாமல் உங்கள் படத்துலேயே உங்கள் வசனம் பேசிட்டு வீட்டிலே உட்காந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? மாநாடே எத்தனை வாட்டி இழுன்னு இழுத்துட்டு போகுது. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம இந்தியன் 2 பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஆமாம். இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு, இந்த படம் ஒரு 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்ட்டு. ஆமாம். அது போயிடுச்சு, நம்மளை ஏமாத்திட்டு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. அடுத்தது அதே வரிசையில் கோட் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. என்னதான் நிலவரம் சார் இது? அடுத்த கோட்டு அதே மாதிரி தான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது மாநாட்டில் இது கேசட் ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய க்ரௌடு வரும், இது வரும் அப்படின்னு நினச்சாங்க. இது மாநாட்டுக்கு ஒரு இந்த பக்கபலமாக இருக்கும். அடுத்து கட்சி ஆரம்பிக்கும்போது இந்த வெற்றி கூடுதலாக ஒரு பலம் கொடுக்கும்னு தான் நினச்சது. ஆனால் நாம் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கும் இல்லையா? தொடர்ந்து விஜயுடைய 4வது ஃப்ளாப்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து படம் நல்லா இருக்குது இல்லையா, கலெக்ஷன் ஓரளவு ஓடிடுதுன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்களே சார். கலெக்ஷன் எங்கே சார்? நீங்கள் ஓடிடுச்சு, எங்கே ஓடி இருக்கு சொல்லுங்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்க, 500 கோடி வந்துடுச்சு அப்படின்னு சில அல்ல கைகள்லாம் இருக்காங்க இல்லையா, சில பேர் வாசிக்கிறேன் சொல்கிறாங்க 500 கோடி வந்துடுச்சு, 1000 கோடி வந்துடும், தொட்டிடும், அப்படி எப்படின்னு நீங்கள் அப்படி சொன்னால் இப்போ அப்படி சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே இடத்துல அதே சமயத்தில் விஜயுடைய ரசிகர்கள் கோயிலில் இந்த மண் சோறு சாப்பிட்டு யாகம் நடத்துகிறாங்க. 1000 கோடி தொடணும் இந்த படம் அப்படின்னு 1000 கோடி தொடணும்னா ஆளுக்கு உண்டியல் வசூல் பண்ணி வேணால் போட்டுருங்கப்பா, அதானே பண்ண முடியும். உங்களுக்கு மக்கள் பார்க்கணும் இல்லைங்க, மக்கள் பார்த்தா தான் நாங்கள் 1000 கோடி தொடும். இதில் ஒரு லாஜிக் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியாது, மக்களும் ஓட்டு போடணும். அதே மாதிரி விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் படம் பார்த்தா ஓடிடாது, மக்களும் பார்க்கணும், மக்களுக்கும் பிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ உங்கள் 4 படமும் என்னாச்சு? இப்படி தானே படுத்துச்சு. ஒன்று ஒரு பெரிய பில்டிங்கை பாகிஸ்தானுக்கு போயிட்டு தீவிரவாதிகளை சுட்டுட்டு 400 பேரை சுட்டுட்டு ஒரு கேஷுவலாக வந்தீங்க, பீஸ்ட்டு. அப்புறம் இன்னொன்று லியோ. அது என்னாச்சு? உங்களுக்கு கஞ்சா அடித்து சிகரெட் பிடிச்சி அது இதுங்க மாதிரி அது காட்டி அதை ஒரு வழி பண்ணீங்க. என்னதான் உங்களுக்கு சமீபத்தில் சப்ஜெக்ட் நீங்கள் அதாவது ஸ்டோரி நாலேஜுங்கிறது உங்களுக்கு இருந்தது, இப்போ இல்லையா என்னன்னு தெரில. வாரிசு அப்படி தானே, சீரியல் மாதிரி இருந்தது. சீரியல் மாதிரி அப்படி தான் போச்சு, சீரியல் மாதிரி படுத்து போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த படமே ரிலீஸ் ஆகும்போது தெலுங்கில் முதல் நாள் ஒரு நாள் விட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கே 500 கோடி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கில். அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் தான் இது பண்ணார். ஆனாலும் கூட வாரிசு அது பெருசாக போகல. வரிசையாக 4வது படம் இது. 5வது படம் எப்படின்னு தெரில, அது வேற விடுங்க, அது அரசியல் பொலிட்டிக்கல் அப்படி இப்படின்றாங்க. அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுறதுக்கான கெத்து இருவர்கிட்ட இருக்கணும். அந்த லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் இருக்கணும். அது பண்ணிப்பார்னு நினைக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். அதை இப்போதைக்கு இந்த படம் 1000, அதாவது ஜெயிலரை விட அதிகமாக எடுக்கணும்னு இவங்க நினச்சது. ஜெயிலர் பக்கத்துலேயும் போக முடியலை. ஒரு 400 கோடி கூட தாண்ட முடியல. நீங்கள் 200 கோடி என்னமோ அதுக்குள்ளே தான் இருக்கீங்க இன்னும்.
மற்ற அதாவது இடங்கள் லியோ விட கம்மியான கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்கள்ல அது சோபிக்கல அப்படின்றாங்க. ஆமாம், மற்ற மாநில படம் வந்து 3 மணி நேரம் படம் சார். அதாவது நீங்கள் எது சொன்னாங்கன்னா இதுவரைக்கும் விஜய் பண்ணாத படம். ஆமாம், விஜய் இதுவரைக்கும் பண்ணாத படம், பாடாவது என பண்ணாத படம் என்னன்னா, ஏற்கனவே தங்கப்பதக்கத்தில் சிவாஜி பண்ணிட்டாரே, ஜெயிலரில் ரஜினி பண்ணிட்டாரே, உங்கள் அப்பாவே விஜயோட அப்பாவே தயாரித்த உங்கள் ராஜநடை படத்தில் அதே மாதிரி அண்ணனுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை தானே சார். எத்தனை படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டைகள்? இதுதானே கதை, வேற ஒன்றும். இதுக்கு வந்து 3 மணி நேரம் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. ஊருப்பட்ட நடிகர்கள் வேற நடிக்க வச்சுருக்கீங்க. அத்தனை பேர் நடிச்சும் கூட அத்தனை பேருடைய ஃபாலோவர்ஸ் வந்தும் கூட உங்களுக்கு அந்த பெரிய வெற்றியை தொட முடியலல்ல. என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது கதை வந்து பழுசான கதை சார். பழுசான ரொம்ப ரொம்ப பழசான கதை. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அதுவும் பழசான கதை. ஒரு பெருசாக சீன் ஒன்றுமே இல்லை. பெரிய சீன் என்ன இருக்குது, என்ன ஒரு புதுசாக ஒரு சீன் என்ன இருக்குது. அதே மாதிரி நடிப்பு, விஜயுடைய நடிப்பு பழசான நடிப்பு. பல படங்களை நடித்ததாக அது நடிச்சிருக்காரு சார். நீங்களே பார்த்தீங்கன்னா அதை இப்படி போட்டு ஒரு சிக்லேட் பிடிப்பார்ல, எத்தனை படங்களை பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னே பிகிலில் பண்ணார். அது அன்றைக்கி வந்து பிகிலில் ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. ரஜினியை எடுத்துக்கிட்டீங்க நீங்கள், சில பேர் ரஜினி என்ன பண்ணுவார்னா, இது எப்படி இருக்குன்னு தான் அந்த படத்துக்காக 10 வாட்டி சொல்லியிருப்பார். 10 வாட்டி அவர் ஒரே இடத்துல சொல்லியிருக்க மாட்டார். அந்த சீனுக்கு தேவைப்படும் போது பண்ணியிருப்பார். சிகரெட் தூக்கி பிடிக்கிறது கூட ஒரு படத்தில் படம் முழுக்க பண்ண மாட்டார். ஒரே ஒரு சீனில் தான் வரும், அதோடு போயிடும். அடுத்து பண்ண மாட்டாரன்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி போயிடும் அது. இவர் வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தில் பண்ணதான் சிக்லேட் போட்டு பிடிக்கிறது, அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காருல. உங்களுக்கு எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க? போக்கிரி அதெல்லாம். ஆமாம், பார்த்துட்டீங்க. மறுபடியும் இதுலேயே அதே சீன் தான் உங்களுக்கு என்ன நடிக்க தெரியலையா, இல்லை அதே பழைய நடிப்பை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறீங்களா, நினைவுபடுத்தி பார்க்குறீங்களா என்ன? அதே மாதிரி அவர் பிரியமான திரிஷா 2 பேரும் நடிக்கும் போதுக்கும் அப்படி போடுந்து அந்த டான்ஸ் தான் பண்ணீங்க. புதுசாக பண்ணீங்களா? அதில் குத்துப்பாட்டிலே ஒரு புதுசாக ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். அந்த குத்துப்பாட்டிலையும் கூட நீங்கள் அப்படி போடு டான்ஸ் தான் ஆடுறீங்க. உங்கள் ஏற்கனவே ஆடின டான்ஸாக ஒரு மகன் கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கும் போது கூட ஏற்கனவே நீங்கள் பண்ண டான்ஸு பண்ண நடிப்பாக தான் வெளிப்படுத்திருக்கீங்க. புதுசாக ஒன்றும் இல்லை, புதுமையாக இல்லாதனால அது பெருசாக சோபிக்கல. ஆமாம், புதுசாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு அதாவது நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது 2 சீனாவது உங்கள் மனசு தோணும் சார். ஏதாச்சும் ஒரு சீன் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கேஜிஎஃப் என்ன இருக்கு படம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அடிதடி. அது ஏன் பிடிச்சது? அம்மா சென்டிமெண்ட். இங்கே ஒரு சின்ன இது இருக்கு இல்லையா, ஒரு கீழே ஒரு பேக் ஒரு பன் கீழே விழுந்துருது. அது டிராஃபிக் ஜாம் ஆகுது. நம்ம போயிட்டு ஒரு அம்மாவுக்கான ஒரு ஸ்தானத்துக்கு அது உங்களுக்கு மனசை தொடுது இல்லையா. இவன் பண்ணவே தேவையில்லை. அத்தனைக்கும் அடிதடி பேர் வழி, அத்தனை பேரும் தூக்கி மிதிக்கிறவன், இவனுக்கு அந்த மென்மையான இதயம் இருக்குங்கிறது வருது இல்லையா. இந்த மாதிரியான அதாவது உங்கள் உணர்வுகளை தொடுற மாதிரி உங்களுக்குள்ள உங்கள் லைஃப்பில் ஏதோ நடந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும்போது தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் மணிக்கணக்காக சண்டை போட்டாலும் மணிக்கணக்காக லவ் பண்ணாலும் பிடிச்சிரும்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு லாஜிக் இருக்கணும். எந்த லாஜிக்கும் கிடையாது அதில். பாவம். ஸோ மைக் மோகன் வந்தார், அவர் பாடவாதி பண்ணிட்டாங்க. அந்த படம் இந்த படம் எல்லாத்துலேயும் அவர் வந்து ஏன் தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி போயாச்சு. அவர் சரி ஓகே மைக் மோகன் இருக்கார் அப்படின்னு நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு வந்தது. அந்த ஒரு பாட்டே வந்து பெரிய அளவில் ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. இந்த படத்தில் எந்த பாட்டும் பெருசாக ஓடலை, ஈவன் போடலை. அனிருத் ஒரே ஒரு சாங்கு தான் போட்டார். அது பட்டி தொட்டியெல்லாம் எங்கேயோ கேரளா அளவுக்கு பயங்கரமாக அடிச்சுட்டு. என்னென்னா இவங்க பாடல்கள் வந்து இவர் தான் ஓகே பண்ணியிருக்கார். இந்த கதைக்கு பாடல்கள் எதுவுமே பண்ணுற மாதிரியும் இல்லை. அதாவது நீங்கள் ஒரு லவ்வோ ஒரு வேறு மாதிரி ஒரு இதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இவர் தான் செலக்ட் பண்ணுறாரு பாடல். இந்த பாடல் வேணாம், அந்த பாடல் வேணாம். அவர் 10 டியூன் கொடுக்கும்போது இது வேணாம் அது வேணான்னு சொல்லும்போது சரி அவருடைய இஷ்டம் விட்டுருங்கன்னு சொல்லிடுவாங்க. அது மியூசிஷியனுக்கு நீங்கள் சுதந்திரமாக செயல்பட விடணும். இல்லை இப்படி பாகும், இது இப்படி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வந்து ஏஆர் ரஹ்மான்லாம் சொல்லுவாரான், வேணா சார் 3 மாதம் முன்னாடி போட்ட இந்த டியூன் மாற்றிடலாம் அப்படின்பாரான். அது மெனக்கெடல் அவங்ககிட்ட இருக்குது, அப்டேட்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்து இல்லை இது இருக்கட்டும்னு சொல்லும்போது என்னாகும், அது செயல்படுது. இந்த வேட்டையன் பாட்டு பயங்கரமாக பூம் ஆயிடுச்சு. வேட்டையன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஞானவேல் அப்படி ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காரு சார்.
சக்ஸஸுக்கு பிறகு இவர் வந்து ஒரு ரஜினிங்கிற ஒரு இது வரும்போது ரஜினிக்கான அது ஒரு ஒரு ரஜினிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது டக்குன்னு வந்துடும். நீங்கள் என்ன தான் விஜய் கூவி கூவி இது பண்ணாலும் கூட ரஜினி டக்குன்னு வந்து அடித்து தூக்கி போட்டு வேற போயிட்டே இருக்காருல்ல. அது சைலண்டாக வந்தது வேட்டையன், எந்த இதுவும் இல்லாமல் அந்த சாங் மொத்தமாக அனிருத்து அதில் டான்ஸ் ஆடின மஞ்சு வாரியர்னு இதெல்லாம் இப்போ கேரளாவில் அந்த பாட்டை போட்டு எல்லாரும் ஹம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கேரளாவில் தான் இப்போ பண்ணது. அது ஃபஸ்ட்டு கேரளாவில் போய் இதெல்லாம் தொடங்கினாங்க இந்த ஷூட்டிங். கேரளா இவர் போனதுலேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய ஹைப்புக்கு ஆயிடுச்சு. அங்கேயே பிடிக்க ஆரம்பிச்சு தலைவன் தலைவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் இதாகிடுச்சு. அத்தனைக்கும் கேரளாவில் வந்து இவரை விட விஜய்க்கு தான் அதிக ரசிகர்கள் அங்கே. ஆமாம் ஆமாம், அவர் விஜயை விட இவருக்கு அந்த அல்லு அர்ஜுனாக்கு தான் அங்கே ரசிகர்கள் ஜாஸ்தி. ரஜினிக்கு இப்போ தான் ரசிகர்கள் இந்த படத்துலேருந்து தான். ஆனால் வந்து அப்படி இருக்கும்போது பிடிக்குதுன்னா நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்கீங்க, அப்டேட்டாக தூக்கி அடிக்கிறீங்க. அதாவது என்ன கதை வரணும், எப்படி வரணும், சீன் இப்படி வரணும். அதாவது நான் ஒரு தடவை சொன்னால் நீங்கள் யார் சொல்லுங்கள், ஒவ்வொருத்தர் சொல்லும்போது கூட அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல, டக்குன்னு உங்களுக்கு அந்த ரஜினி ஒரு கோபத்தோடு பார்க்கும்போது அந்த வெறி இருக்குல்ல, அந்த ஒரு இப்படியே அதெல்லாம் இருக்கணும்ல உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கூட அந்த இது வர மாட்டேங்குது. ஆக்ஷன் நல்லா பண்ணுறீங்க, ஆக்ஷன் பிளாக்லாம் நல்லா பண்ணுறீங்க. பையனா நடித்தவரும் ஆக்ஷன் பிளாக் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அதே பழைய நடிப்பு தான் வந்திருக்கு. 3 மணி நேரம் படம் மெனக்கெடல். ஏன்னா இன்றைக்கி வந்து 2 மணி நேரமா அப்படின்றாங்க இன்றைக்கி. அந்த காலத்தில் வந்து 3 மணி நேரம் ஒரு 3 இன்ட்ரோல் விட்ட படமெல்லாம் ஓடி இருக்கு. சங்கம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் மூவி, ஹிந்தி படம், பயங்கர லவ், நல்ல சூப்பரான சாங்கு. இவர் ராஜ் கபூர் வந்து தன்னுடைய வீட்டை அடகு வச்சு தான் இது பண்ணார். அந்த அளவுக்கு 80 லட்ச ரூபா அன்றைக்கி செலவு. ஆனால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா அன்றைக்கி. ஒரு அது 3 இன்ட்ரோல் சார். அது 3 இன்ட்ரோல் விட்டு அந்த படம் நீங்கள் வந்து கலெக்ஷன் அவ்வளோ அள்ளி இருக்குன்னா அந்த கதை எப்படி பண்ணியிருப்பான் பாருங்க. உட்கார வச்சிருக்கான்ல, ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும். இவர் ஒரு வயசான ஒருத்தர் அந்த யூத்தான இவங்களை லவ் பண்ணுவார். இன்னொரு கேரக்டர் வந்து ராஜேந்திர குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கும். 2 ஹீரோ. அவ்வளவு சூப்பராக உங்களுக்கு இதாக இருக்கும். பாடல் கீடல் உட்பட 3 இன்ட்ரோல். அதே மாதிரி உங்களுக்கு 2 இன்ட்ரோல் விட்டது தான் உங்களுக்கு மேரா நாம் ஜோக்கர். அது வந்து சூப்பராக, அது வந்து ரஷ்யாலெல்லாம் ஓடுன்னு ஓடின படம். இப்போது விஜயோடைய 69 படத்தோட நேற்று ப்ரொமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இத்தனை வருஷம் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இதுதான் என்னுடைய கடைசி படம், இதுக்கப்புறம் நான் நடிக்க போகிறதில்லன்னு பார்க்கும்போது நிறைய பேர் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க, கேரளாவில் தெலுங்குல அப்படின்றது மாதிரிலாம். இவர் இந்த முடிவில் வந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்கிற மாதிரியே தெரியுது. இதில் முடிவில் உறுதியாக இருக்கார். ஆனால் வந்து அந்த நீங்கள் அடுத்து ஒன்று தேர்ந்தெடுக்கும் போது, அரசியல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்களான்னு ஒன்று பார்க்கணும். அது வந்து ஒரு வெள்ளோட்டம் பார்க்குற மாதிரி இல்லை. நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டீங்க, அரசியலுக்கு உறுதியாக வந்துட்டீங்கன்னா அரசியல்வாதியாகவே நீங்கள் மாறி ஆகணும். நீங்கள் பாதி நடிகராக இருக்க முடியாது. இத்தனை நாள் வரைக்கும் நடிகராக இருந்தீங்க, உங்களுக்கான ஒரு கூட்டம் வந்துச்சு. அரசியல்வாதி ஆன பிறகு அரசியலுக்கான அந்த கூட்டம், சில பேர் வந்து புதுசாக நிறைய பேர் சேருவாங்க. ஏன்னா அதில் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும், இது கிடைக்கும்னு வரலாம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அரசியல் இன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எந்த நடிகனும் வரவே இல்லை தமிழ்நாட்டில், சக்ஸஸாக வரல. எத்தனை நடிகர் ஏற்கனவே 15-20 பேர் வந்துட்டாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து விஷால் வேற, நான் தான் அடுத்தது வர 2026 நிற்க போகிறேன்னு சொல்லிட்டார். எங்கே சார்? ஏதாச்சும் ஒரு தெருவில் நிற்க போகிறாருன்னு வைங்க, நிற்கலாம். அவருக்கு என்ன, எங்கே வேணாலும் நிற்கலாம், யாரும் இது பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி இவர் வந்து உறுதியாக வந்துட்டார். சம்பாதிச்ச பணம்லாம் வச்சுருக்காரு, அதை வச்சு செலவு பண்ணி வர்றாரு. ஆனால் இங்கே வந்து எம்ஜிஆருடைய இடத்த நீங்கள் யாரும் பிடிக்கவே இல்லை. எம்ஜிஆர் பண்ண அரசியலும் பண்ணலை. எம்ஜிஆர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு சினிமாவில் தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தனக்கான ரசிகர்களை அப்படியே அள்ளி வச்சுட்டு அப்படியே வந்து சினிமாவுக்கு பயன்படுத்தினார். அதான் நம்பியார் சொல்வார், எம்ஜிஆரை தவிர சினிமாவை சரியாக பயன்படுத்திக்கிட்ட ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான், வேற யாரும் பயன்படுத்திக்கல. அது அரசியலுக்கும் சேர்த்து, மக்களுக்கும் சேர்த்து, தனக்கும் சேர்த்து. ஒரு பாடல்ல ஒரு மெசேஜ் இருக்கும் சார், ஒரு சீனில் ஒரு மெசேஜ் இருக்கும் சார். அண்ணனா வருவார், எந்த இடத்துல வந்தாலும் கூட அவரை நீங்கள் ஒரு 60 சீன் இருக்குன்னா 30 சீனில் வருவார். மற்ற 30 சீனில் இவரை பற்றி பேசுவாங்க. எங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, என் மச்சான் எப்படிப்பட்டவர், இதெல்லாமே வரும்போது ஒரு ஹீரோவே வில்லனே வந்து என்ன, நீ வந்து நம்பியார் சொல்லுவார்ல, மணிமாறா நீ மக்கள் மனதின் கோட்டை, மக்கள் மனதின் சிம்மாசனத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிறாய் அப்படிம்பார். ஒரு வில்லன்
வில்லனே சொல்லும்போது உங்களுக்கு நம்ம இது என்ன ஹை பிச் எங்கேயோ போயிடும். அவன் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவான். உன்னை யாரும் அசைக்க முடியாது மணிமாறா அப்படிம்பார்ல, அதுதான். இப்போ வந்து 69 அப்படிங்கிறது எச் வினோத்தோட இணையறாரு. ஆமா. அது அரசியலுக்கான படம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தைரியமாவே நம்ம இவங்க சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இருக்கோம். இவங்க ஆமா, அரசியலுக்கான படம் அப்படின்ட்டு. ஸோ இதில் அனிருத்தும் இணைய போறாரு. ஆமா, இப்போ இன்னைக்கு வந்து அதோட அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆமா. சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 69 படத்தை வந்து எப்படி விஜய் எப்படி கொடுக்க போறாரு? இது இதுக்காக கடைசி அரசியல் தான். படம். நீங்க ஒண்ணு இப்போ அரசியல் அப்படின்னா நீங்க எந்த அரசியல் பண்ணி ஆகணும்னா, ஒண்ணு சென்ட்ரல்ல வந்து நீங்க அந்த அவங்களோட குறைகளை நீங்க ஏதாச்சும் அந்த சொல்லி ஆகணும். அல்லது மாநிலத்தில் இருக்க டிஎம்கேவை நீங்க குறை சொல்லி ஆகணும். இதை சொல்லி தான் நீங்க வந்து ஏதாச்சும் படம் எடுக்கணும். படம் பண்ண முடியும் அரசியல்னு வரும்போது. அல்லது நான் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவேன் நீங்கள் சொல்லணும். ஏற்கனவே தெலுங்குல ஒரு படம் இவர் பண்ணியிருப்பார், நம்ம மகேஷ் பாபு. ஒரு சூப்பராக இருக்கும் அது. பரத் ஆகிய நான் அப்படின்னு செமையாக பண்ணியிருப்பார். அந்த கதையை பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து வில்லேஜில் போயிட்டு அவன் எல்லாமே மாற்றுவான். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற பழம் பெருச்சாலி அரசியல்வாதியில் இவரை வந்து வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணி இவரை ஒழிக்க பார்ப்பாங்க. இதுதான் அந்த கதை. நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவருடைய கடைசி படம் அப்படின்றப்ப பெரிய ஹைப் இருக்கும் கன்ஃபார்மா. படம் பார்க்காதவங்க கூட இந்த படத்தை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. ஆமாம். இப்போ இன்னைக்கு என்ன ஒருவேளை கடைசி படமாக அவன் இந்த மாதிரி மாறிடக்கூடாது இல்லை, கோட் மாதிரி இருந்தால் கொத்து புரோட்டாவாக மாறிடக்கூடாதுல்ல. ஆமா, அது ஒன்றும் இருக்குது. ஆமாம். இப்போ வந்து சில பேர் என்ன சொல்றாங்களா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பேசாம இவர் நடிக்கவே வந்திருக்கலாம், எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு. இப்போ சில பேர் கோவத்துல இவர் அங்க போயிட்டாருன்னா நடிக்க வர மாட்டாருன்னு ஓட்டு போடாம விட்டாங்கன்னா என்ன சார் நடக்கும்? இல்லை அப்படி பண்ண மாட்டாங்க. சில பேர் நினைக்கலாம் வந்தால் தீவிர ரசிகர்கள் இருப்பாங்களே, சில பேர் வந்தால் ஏதாச்சும் பண்ணுவார் அது பண்ணுவாருன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நினைக்கலாம் இவர் வந்தால் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் வந்து தீவிர ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது சார். பொதுமக்களும் மனசு வைக்கணும். ஆமாம், உங்கள் வீட்டில் 10 ஓட்டு இருக்குது சார் உதாரணமாக. அதில் எத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க? 2-3 பேர் இருப்பாங்க. மிச்சம் 8 ஓட்டு வெவ்வேறு இருக்குல்ல. ஒன்று காங்கிரஸாக இருக்கும், டிஎம்கேயாக இருக்கும், ஏடிஎம்கேவாக இருக்கும். நீங்கள் அந்த 10 ஓட்டில் 5 ஓட்டு உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் சார். 2 மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து 10 எப்படி இது பண்ண முடியும்? 5 இருக்குது அப்படின்னா ஓகே அப்படிம்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பசங்க இப்போ வளர்ந்து வர்ற ஓரளவு கொஞ்சம் நியூ ஜெனரேஷன் இவங்க தான். இவங்க மட்டும் ஓட்டு மட்டும் உங்களுக்கு போட்டால் பத்தாது. பப்ளிக் ஓட்டு போடணும், மக்கள். ஏற்கனவே அன்றைக்கி ஒரு முறை ஏதோ ஒரு வயசான அம்மா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் விஜய் இந்த மாதிரி ஏன் இவங்க நல்லா தானே பண்ணுறாரு ஸ்டாலின்னு அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. எங்களுக்கெல்லாம் ஏழைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு, அரிசி பருப்புலாம் கூட நாங்கள் நல்லா தானே பண்ணுறாரு, இவர் எதுக்கு அப்படின்னு. ஒரு வயசான அம்மா, அது சாதாரண அதாவது எந்த அரசியல் பற்றி ஒன்றும் புரியாது, அது ஒரு சாதாரண ஒரு அம்மா. இதுதானே சார் அரசியலில் வந்து நீங்கள் என்ன பண்ண இது வரைக்கும் நீங்கள் உங்கள் கொள்கையை சொல்லலை, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இது வரைக்கும் மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்கீங்க? பெட்ரோல் விலை 100 ரூபா போச்சு. பெட்ரோல் 2014 வந்து 50 ரூபா 60 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ? 101 ரூபா 102 ரூபா. கேஸ் விலை எவ்வளோ? 2014 400 ரூபா சார். இன்றைக்கி 1000 சொச்சம். அதுக்காக நீங்கள் இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? அதான் கல்வி இப்போ வந்து இந்த கல்வி கொண்டு வரேன்னு இந்த கல்வி ஆமாம் புதிய கல்வி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற கல்வி பல பேருக்கான இதே கொடுக்காம இருக்காங்க, மானியமே கொடுக்காம அது இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த இது வேற அந்த நீட்டுங்கிற ஒரு இது போட்டு பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இது பற்றியெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்களா? மாணவர்களுக்கு நோட் புக்கும் பணம் கட்டிட்டா மட்டும் போருமா? குரல் கொடுக்கணும், தைரியமாக பேசணும். நீங்கள் மாணவர்களை குரல் கொடுக்குறீங்களே, ஏதோ நோட் புக்கெல்லாம் கொடுத்தீங்களே, ஏதோ ஒரு உதவி பண்ணீங்களே, அந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்களா? அது இல்லை. அது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஏதோ எப்போ ஒரு முறை நீங்கள் இலங்கை தமிழர்களுக்காக போய் உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா அது மட்டும் போருமா? நீங்கள் 300 கோடி ரூபா சம்பாதிச்சு உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க. படம் பார்த்தவன் என்ன வச்சுருக்கான்? பாக்கெட்டில் இருக்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு நெய் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணிட்டு தானே போகிறான். அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அவனுக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்துருக்கீங்க? அதான் மக்களோடு இருந்தால் தான் சார். எம்ஜிஆர் காலம் பூரா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த வீட்டிலே இருந்தார். அவர் 3 முறை முதல்வர் ஆன பிறகும் கூட அந்த ஒரு செங்கல் கூட மாற்றலை. அரசாங்கத்துடைய பணத்தில் ஒன்றுமே மாற்றலை.
அப்படியே தான் இருந்தார். தன் சொந்த கார்ல தான் வச்சுருந்தார். ஆனால் நீங்கள் 300 கோடி ரூபா வாங்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இது நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கலாம். நீங்கள் இருக்குல்ல சார், பணம் இருக்குல்ல சார், ஒரு பெரிய கிராமத்தை தத்தெடுத்திருக்கலாம். ஏதாச்சும் ஒரு கிராமத்தில் இருக்க அவங்களுக்கெல்லாம் கல்விக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி, இலவச ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கலாம். இலவச கல்வி சாலையை கட்டி கொடுத்துருக்கலாம். பணம் இருக்குல்ல சார். நீங்கள் தாராளமாக ஒரு 10 கோடி செலவு பண்ணால இலவசமாக ஒரு மருத்துவமனை கட்டலாமா? ஈஸியாக இலவசமாக தரலாமா? நடிச்சிங்கல்ல 5 ரூபா டாக்டர்னு. ஆனால் நீங்கள் 5 ரூபா நடிகரா? 300 கோடி ரூபா நடிகர்கள்ல நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுதான் சார் மக்கள் கேட்குறது. நீங்கள் அவரை இப்போ சில பேர் ஒரு சர்வே நடத்தும் போது கூட, சார் அவருடைய கொள்கை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வரட்டும். இங்கே யாருமே மக்கள் இந்த ஆட்சிக்கு அதிருப்தியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. யார் வந்தாலும் இங்கே வரட்டும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணியிருக்காங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் இப்போ இவனை மாற்றிட்டு டக்குன்னு அனிருத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்களே சார். இல்லை, அனிருத் அவர் அனிருத்துக்கு ஃபேவரான ஆடல. இவங்க ஒரு குத்துப்பாட்டுனா ஒரு கூச்சல் ஒன்றும் சார். தாத்தா வர்றாரு, பிறக்க போகிறாரு அப்படின்றாங்க, அதோடு போயிட்டாரு. அந்த மாதிரி ஏதாச்சும், அதாவது நீங்கள் அதே பழைய டியூனை ஒன்று அப்படியே உல்ட்டா பண்ணி கொஞ்சம் ஒன்று குரல் கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த லியோவில் என்னதான் குறைகள் இருந்தாலும் அந்த பாடல்கள் இசை கொஞ்சம் அந்த படத்தை காப்பாற்றி கொண்டு போச்சுன்றது உண்மைதான். இப்போ அதனால திரும்பவும் இல்லை, அதே டியூனை மறுபடியும் போட்டு கொடுக்க போகிறாரு மாற்றி, அவ்வளோதான். வேற என்ன ஒரு என்ன பேர்? நீங்கள் அனிருத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. அனிருத் பெரிய சம்பளம் வாங்குறாரு இதுன்னு சொல்கிறாங்க. அனிருத் இது வரைக்கும் போட்ட படங்களில் 10 படமாக 20 படம் பண்ணியிருப்பார் சார். எந்த படம் இப்போ அப்கமிங்காக பாடிட்டு இருக்கீங்க நீங்கள்? அது அந்த டைமுக்கு பாடுறதோட சரி. நீங்கள் ஏதாச்சும் இப்போ ஒரு ரீகலெக்ட் பண்ணி பாடுறீங்களா ஏதாச்சும் ஒரு பாட்டு? ரொம்ப ரேர். அப்போ அந்த 3 டைமில் சில சாங்ஸ் மட்டும், மெலடி சாங்ஸ் மட்டும், அது அவ்வளோதான். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டார் அவர். ஆமாம், அதுக்கு பிறகு எந்த பாட்டும் நீங்கள் அந்த படம் முடிஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் தான் சார். அதுக்கு பிறகு அவருடைய பாடல் மறந்து போயிருதா சார்? அந்த மெலோடி மாதிரி. ஆமாம், உங்களுக்கு சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற இன்னைக்கு வரையும் கேட்குறீங்களா? இப்போ ஃபாரின்ல இருக்கிற வெள்ளைக்காரனை அப்படின்னு தலையாட்டுறான் இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுடைய குழந்தை கூட தலையாட்டுற மாதிரி மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணும்போது இந்த பாடல் தான் இருந்தது. இப்போ எம்எஸ்வின்னு எடுத்திங்கன்னா லெஜண்ட் எத்தனை பாடல் இன்னைக்கு இருக்கீங்க? ராத்திரி இரவுகளில் உங்களை தாளாட்டுறது அவர் தானே, எம்எஸ்வி தானே, இளையராஜா தானே. அதாவது இதை காலத்துக்கும் இருக்குல்ல சார், காலத்துக்கும் இருக்கிற மாதிரி நீங்கள் மியூசிக் பண்ணல. வந்தீங்க டன்டனக்கா டன் அவ்வளோதான். அப்போ அடுத்த படம் விஜய் படம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாகவும் எதிர்பார்ப்பு இருக்கலாம். அரசியல் படமாக இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் எதிர்ப்பும் அதிகமாகவும் இருக்கும். இப்போ கண்டிப்பாக ஒரு பரபரப்பு இருக்குது. 2025 ஒரு பெரிய பரபரப்பு பஞ்சம் இல்லாமல் ஒன்று இருக்கு கண்டிப்பாக இருக்கு. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்றது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் நெக்ஸ்ட் நல்லா பண்ணுன்ற ஒரே காரணத்துக்கு அவர் அரசியல்வாதியாக வர்றதை பற்றி இந்த இதுவும் கிடையாது. குறைகளை சொல்றீங்க. மக்களுக்கு பண்ணுங்க. மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. தைரியமா பேசுங்க. ஏன் அமைதியாக போராடுங்க. அதான் நாங்கள் சொல்கிறோம். மக்களுக்காக போராடினாதான் மக்கள் உங்கள் பக்கத்தில் நிற்பான். ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் பேசினாதான் உங்கள் பக்கத்தில் அவர் நிற்பார். நமக்காக ஒருத்தர் இருக்காயா, நமக்காக ஒருத்தர் பேசுவாரியான்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் யாருமே பேசாமல் உங்கள் படத்துலேயே உங்கள் வசனம் பேசிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? மாநாடே எத்தனை வாட்டி இழுன்னு இழுத்துட்டு போகுதே. மாநாடே இப்படி பண்ணணும் அப்படிங்கிற முறையே இல்லாமல் இழுத்துட்டே போகுதில்ல. இப்போ தான் ஏதோ இங்கே எந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண விஷயம் அது. நான் சொல்கிறேன், ஒரு மேலே எங்கள் மேலே எங்களுக்கு நீங்கள் வர்றதை பற்றி எந்த தப்பும் கிடையாது. சொன்னதெல்லாம் குறைகள் தீர்த்து கொண்டால் சந்தோஷம். நாங்கள் என்ன சொல்கிறோம், வாங்க கம்பீரமாக வாங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க, மக்களுக்காக போராடுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.